என்னுடைய சஞ்சீவினி வித்யாவிற்கு நான் கட்டளையிடுகிறேன். இதோ இந்த கணமே என் மனைவிக்கு உயிரை திருப்பி தர வேண்டும். அதோடு நான் கட்டளையிடுகிறேன், இப்பொழுதே என் மனைவியின் உயிரானது மீண்டும் வர வேண்டும். நீங்கள் அளித்த சாபம் இருக்கிறதே, அது ஒருபோதும் பலிக்கப் போவதில்லை. இப்பொழுது நீங்கள் என்னிடம் வரம் கேட்க சொன்னீர்கள் அல்லவா? வரம் அளியுங்கள். உங்கள் மனைவியான தேவி லக்ஷ்மி என் வீட்டில் மகளாக பிறக்க வேண்டும், மகளாக பிறக்க வேண்டும், மகளாக பிறக்க வேண்டும். இன்னொரு வரமும் வேண்டும் நாராயணா. எதுவரையில் தேவி லக்ஷ்மி என் வீட்டில் மகளாக இருக்கிறாளோ அவருடைய இந்த சாபமானது ஒருபோதும் பலிக்க கூடாது, பலிக்க கூடாது, பலிக்க கூடாது. இந்த வரத்தை அளியுங்கள். உடைந்து போன சிலைக்கு லக்ஷ்மி வந்து உயிர் கொடுத்தார். ஆனால் உடைந்து போன இதயத்திற்கு உயிர் கொடுக்க முடியவில்லை. இன்று நீங்கள் தன்னந்தனியே ஆகிவிட்டீர்கள் நாராயணரே. ஆனால் விரைவிலேயே உங்களது அடையாளமானது தனிமையாகிவிடும். நீங்கள் நாராயணராக அல்லாமல் சாதாரண மானிடராகி விடுவீர்கள். உங்களுக்கு வாழ்த்துக்கள் மகரிஷி. உங்களுக்கு சாதாரண மகள் பிறக்கவில்லை, அந்த லக்ஷ்மியே பிறந்திருக்கிறாள். நான் உங்களுக்கு ஒரு வரம் அளிக்கிறேன். ஒரு தந்தையாக இருந்து நான் உங்களை நன்றாகவே கவனிப்பேன். உங்களை வளர்ப்பதில் நான் எந்தவித குறையும் வைக்க மாட்டேன். உங்கள் அறிவுரையை கேட்டுவிட்டேன். இப்பொழுது நான் கூறுவதை கேளுங்கள் நாராயணரே. எவ்வாறு என்னுடைய நோக்கங்களை நீங்கள் எரித்து சாம்பலாக்கினீர்களோ அந்த சாம்பலை கையில் ஏந்தி பிருகு சபதம் எடுக்கிறார். என்று பார்கவி விவாகத்திற்கு தகுதி பெறுகிறாளோ அந்த நாளே இந்த ஆசிரமம் மீண்டும் உருவாக்கப்படும். என்று பார்கவி திருமண வயதை அடைகிறாளோ அப்பொழுது விவாகம் செய்யும் பொழுது மணமகனாக வரப்போவது ராஜகுமாரர் வாசு மட்டும்தான். நானே அனைத்து ஏற்பாடுகளையும் செய்து விடுவேன். உங்களால் அப்பொழுது எதுவும் செய்ய இயலாது நாராயணா. இன்று நடந்ததெனவோ நடந்துவிட்டது. தந்தையாரே, நான் உங்களுக்கு வாக்கு தருகிறேன். நான் அந்த பார்கவியைத்தான் திருமணம் முடிக்கப் போகிறேன். அப்படியெனில் நானும் தங்களுக்கு வாக்களிக்கிறேன் மகரிஷி. லக்ஷ்மியை வேறொருவருக்கு மனம் முடிப்பது இருக்கட்டும். அவளது விவாகத்தின்
அன்பு இல்லை. என்னுடைய தங்கைக்கு பழிவாங்க மட்டுமே தெரியும். எவ்வளவு தைரியத்தோடு உன் மனதில் உள்ளதை சொன்னாயோ அதேபோல் உன்னையும் நீ அறிமுகப்படுத்திக் கொள். யார் நீ? பதில் கூறு. யார் நீ? நாராயணரோடு இவ்வாறு நடந்ததற்கு நிச்சயம் தண்டனை கிடைக்கும். வேண்டாம் மகாதேவா, இது நாராயணனின் யுத்தம் அல்ல, வெங்கடேசனின் யுத்தம். சாதாரண ஆத்மாவோ பரமாத்மாவோ அன்பிற்காக அடியை பெற்றுத்தானாக வேண்டும். வேதனைகளை அனுபவித்தே ஆக வேண்டும். சங்கடமில்லாமல் அன்பு கிடைக்காது. திறமைகளை எடுத்து காட்டுகிறது. நாட்டியத்தின் கதையை அதுவே சொல்கிறது. அழகான நாட்டியத்தை கற்றுக் கொடுங்கள். உலகத்தில் என்னை போன்ற நடனம் அங்கு இருக்கவே கூடாது. ஆசீர்வாதம் அளியுங்கள். ஒரே ஒரு முறை நான் என் நாராயணரின் சிலைக்கு முன்னால் ஆட வேண்டும், ஆட வேண்டும், ஆட வேண்டும், ஆடி காட்ட வேண்டும். என்னுடைய நாட்டியத்தின் பாதிப்பு நாராயணரை இங்கே வர தூண்டிவிட வேண்டும். அவரே என் கண் முன்னால் வர வேண்டும். ஒரு பக்தியின் பக்திக்கு உங்களுடைய நாட்டிய கலையானது திருப்திப்படுத்த வேண்டும். ஒரு முறை என்னுடைய பகவானை சந்திக்க வேண்டும், அவரை பார்க்க வேண்டும். பிறகு என் வாழ்க்கை பிரகாசமாகிவிடும். என்ன இது? இதை எப்படி போட முடியும்? தாங்கள் தானே கூறினீர்கள் இது சேர வேண்டிய இடத்தில் சேர்க்கிறேன் என்றீர்கள். ஒருவேளை சேர வேண்டிய கரம் என்னுடைய கரமாகத்தான் இருக்கும். என்ன பேச்சு பேசுகிறாய்? என் விவாகத்தின் தட்டு உன் கையில் எதுக்கு வர வேண்டும்? தங்களுக்கு தான் இது சகுனம், எனக்கு இது என் அன்பளிப்பு. ஓர் கலைஞனுக்கு கிடைக்கும் எதுவும் அவனை பொறுத்தவரையில் சிறந்த பரிசு. தந்தையாரே, நாம் இந்த கலைஞனின் பிடிவாதத்தை கலைத்தே ஆக வேண்டும். நாராயணனின் இச்சையாக நினைத்து இதை என் சிரத்தில் இது என்னுடையது. என் இஷ்டப்படித்தான் நடக்கும். நாராயணர் தலையிடக்கூடாது. விடு. வேண்டாம் தேவி, விடு. இது என் பரிசு. கையை எடு, கீழே போடு. விட்டு விடு, விடு. ராஜகுமாரி, தாங்கள் என்ன செய்கிறீர்கள்? உங்களை தவறு செய்வதிலிருந்து தடுக்கிறேன். அமைதியான மனதோடு நான் சொல்வதை கேளுங்கள். கோபத்தில் நீங்கள் 2 விஷயங்களை மறக்கிறீர்கள். நான் ராஜகுமாரன் வாசு, உன் வருங்கால கணவன். என் மனைவி நடனமாடுவது எனக்கு பிடிக்காது. நினைவிருக்கட்டும், மீண்டும் இந்த தவறு நடக்கக்கூடாது. இப்பொழுது வா, நம் விவாகம் நடக்கவிருக்கிறது. மன்னித்து விடுங்கள் தேவி, ஆனால் என் அன்பும் நானும் வேறொருவருக்காக உள்ளது. உன் கணவனை அவமதிக்கிறாயா? கணவராக போகிறீர்கள், இன்னும் ஆகவில்லை. நீங்கள் செல்லலாம். தங்கள் அன்பு எனக்கு புரிகிறது, ஆனால் என் சங்கடத்தையும் புரிந்து கொள்ளுங்கள். என்னுடைய உடல் மனம் வேறொருவருக்கு உரியதாகும் தேவி.
தங்களுக்கு அளிப்பதற்கு நாட்டிய பயிற்சியை தவிர வேறொன்றும் என்னிடம் இல்லை. ஒரே ஒரு முறை என்னை பாருங்கள்.